பேசியிருக்கேன். எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் எடுத்திருக்க டாபிக் வந்து கொஞ்சம் கஷ்டமான டாபிக் எல்லாருக்குமே. இது முடிகிறப்ப என்னால் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 50 பேர் இதில் பயன்பெற்றீங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக இருப்பேன். இன்றைக்கி நம்ம எந்த டாபிக் பற்றி பேச போகிறோங்கிறது வந்து எல்லாருக்குமே தெரியுமா இல்லையா? தெரியாது, சும்மா கூட்டு உட்கார வச்சுட்டாங்க நம்ம எல்லாரையும். ஓகே, எத்தனை பேருக்கு பிரியாணி பிடிக்கும்? சரி, சாக்லேட் அண்ட் ஐஸ்கிரீம் பிடிச்சவங்க எத்தனை பேர் சொல்லுங்க பார்க்கலாம். சார், எவ்வளோ சாக்லேட் கொடுத்தாலும் சாப்பிடுவேன் சார், எவ்வளோ ஐஸ்கிரீம் கொடுத்தாலும் சாப்பிடுவேன் சார். வெரி குட். சார், எனக்கு வந்து இந்த பீஸா சிப்ஸ் இதெல்லாம் எவ்வளோ கொடுத்தாலும் சாப்பிடுவேன். லேஸ் பேக்கெட்லாம் சாப்பிட்டு கொடுத்தாரு. லேஸ் பேக்கெட் நினைச்சாலே எனக்கு வந்து வாயில் தண்ணி வரும் சார் அப்படின்னு எத்தனை பேர்? சரி, அதெல்லாம் விடுங்க. இப்போ நிறைய இன்ஸ்டாகிராமில், யூடியூப்பில் நிறைய ஷார்ட்ஸ், ரீல்ஸ் இதெல்லாம் வருது இல்லை சார்? நான் பார்க்க ஆரம்பித்து 2 மணி நேரம் ஆனது கூட தெரியாமல் இருந்திருக்கு சார் அப்படின்னு இருக்கவங்க எத்தனை பேர்? எத்தனை பேர் வீடியோ கேம்ஸ் விளையாடுவீங்க? சாப்பிட கூட இல்லாமல் விளையாண்டுருங்க சார். யாருமே இல்லையா? நான்லாம் விளையாண்டுருக்கேன். நான்லாம் காலேஜ் படிக்கிறப்ப காலையில் ஆரம்பித்து அடுத்த நாள் காலையில் வரும் விளையாண்டுருக்கிறேன் வீடியோ கேம். யார் நீங்கள் விளையாண்டது இல்லையா? உண்மையுமே விளையாண்டது இல்லையா? பரவாயில்லையே. சரி, ஏன் வந்து நமக்கு இதெல்லாம் பிடிக்குது? நமக்கு வந்து பிரியாணி பிடிக்குது, நமக்கு ஐஸ்கிரீம் பிடிக்குது, சாக்லேட் பிடிக்குது, வீடியோ கேம் பிடிக்குது, விஜய் நடித்த கோட் பிடிக்குது. ஏன் இதெல்லாம் நமக்கு பிடிக்குது? யாராவது சொல்ல முடியுமா? அதில் சரி, உங்களோட கையில் ஆப்பிள் கொடுக்குறாங்க, ஒரு ஆப்பிள் சாப்பிட்டு முடிக்கிறீங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு இன்னொரு ஆப்பிள் எடுத்துக்கோன்னு சொல்கிறீங்க. என்ன பண்ணுவீங்க? இல்லை வயிறு ஃபுல்லாகிடுச்சுன்னு சொல்வீங்களா மாட்டீங்களா? ஆனால் நம்ம சாக்லேட் கொடுக்குறோம். 2வது சாக்லேட் தேவைப்படுது, 3வது சாக்லேட் தேவைப்படுது. புரியுதா? எந்த நல்லதும் 2வது தடவை கேட்க சொல்லாது. இந்த உங்களுக்கு எல்லா பிடிச்ச விஷயங்கள் எல்லாத்துலேயுமே என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மேஜிக் வேர்ட் டோபமைன் ஒரு ஹார்மோன் வந்து ஒரு நியூரோ டிரான்ஸ்மிட்டர்னு சொல்லுவோம். ஒரு நரம்புலேருந்து இன்னொரு நரம்புக்கு டிரான்ஸ்மிட் பண்ண வைக்கிற ஒரு மெட்டீரியல் செக்ரீட் ஆகுது. அது பேர் என்ன? சத்தமாக சொல்லுங்க. இந்த சைடு யாரும் கேட்கலையா? அந்த ஹார்மோன், அந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர் பேர் என்ன? டோபமைன். இந்த மீட்டிங் ஃபுல்லாக இதை பற்றி தான் நம்ம நிறைய பேசுவோம். உங்களுக்கு வந்து ஒரு டீச்சர் வந்து ப்ரைஸ் பண்ணுறாங்க. ஓகே, நல்ல மார்க் வாங்கிட்டீங்க, இல்லாட்டி நல்ல ஸ்போர்ட்ஸில் வின் பண்ணியிருக்கீங்க, உங்கள் டீச்சர் ப்ரைஸ் பண்ணுறாங்க. பிடிக்குதா இல்லையா? உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்போ என்ன பண்ணுவோம்? நம்ம நாளைக்கு இதே ப்ரைஸ் நம்ம வாங்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ட்ரை பண்ண ஆரம்பிப்போம். கரெக்டாக? ஏன் ட்ரை பண்ணுறோம்? அவங்க ப்ரைஸ் பண்ணப்போ நமக்கு பிடிச்சிருக்கு. கரெக்டாக? அதை பண்ணுறதுக்கு நம்ம ட்ரை பண்ணுறோம். இன்னும் கொஞ்சம் அவங்களை இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்ணுறோம். இன்னும் கொஞ்சம் நல்லா மார்க் வாங்க ட்ரை பண்ணுறோம். ஸ்போர்ட்ஸில் வின் பண்ணி அந்த கப்பை வாங்கிட்டு வரப்போ என்ன ஃபீல் இருக்குது? அப்பாடா, அப்படி ஒரு ஃபீல் இருக்குல்ல, உலகத்து மேலே பறக்கிற மாதிரி. இது எல்லாத்துக்கும் காரணம் வந்து அந்த டோபமைன்கிற ஒரு செக்ரேட்டிங் ஒரு ஹார்மோன் தான் பேர். இந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர் செக்ரேட் ஆகிறதுனால தான் உங்களுக்கு அந்த ஒரு ஹாப்பினஸ் வருது. அது வந்து ப்ளஷர் ஹார்மோன் சொல்லுவோம். நமக்கு ஹாப்பினஸ் கொடுக்குற டைம்லலாம் அந்த டோபமைன் அதிகமாக செக்ரேட் ஆகுதுன்னு அர்த்தம். புரியுதா? இப்போ நீங்கள் அந்த சாக்லேட் பிடிக்கிறவங்களையோ, இந்த ஐஸ்கிரீம் பிடிக்கிறவங்களையோ, பிரியாணி பிடிக்கிறவங்களையோ தப்புன்னு சொல்கிறோமா? வீடியோ கேம் பிடிக்கிறவங்க தப்புன்னு சொல்கிறோமா? இல்லை. ஆனால் சில பேர் வந்து சில கெட்ட பழக்கத்துக்கு ஆளாயிடுறாங்க. சில டைம் வந்து ஆல்கஹால் எடுத்துக்கிறாங்க. சில பேர் சின்ன வயசுலேயே வந்து நிறைய ட்ரக்ஸுக்கு அடிமையாயிடுறாங்க. நிறைய டைம் வந்து நீங்கள் ஸ்கூலில் கூட நிறைய அந்த சப்ஸ்டன்ஸ் அப்யூஸ்லாம் நிறைய ஸ்கூலில் வர ஆரம்பிச்சிருச்சு. நம்ம ஸ்கூலில் மட்டும் இல்லை, எல்லா ஸ்கூல்லையும் இந்த சப்ஸ்டன்ஸ் அப்யூஸ், இந்த மாதிரி ட்ரக் அடிக்ஷன் ரிலேட்டடான விஷயத்தை வந்து நிறைய பேர் எடுத்துக்கிறாங்க. அதுலேயும் என்ன செக்ரேட் ஆகுது? டோபமைன். நீங்கள் பண்ணுறதுலேயும் டோபமைன் செக்ரேட் ஆகுது. ஆனால் நீங்களாம் நல்ல பசங்க. அந்த ட்ரக் அடிக்கிறவங்களையும் டோபமைன் செக்ரேட் ஆகுது, அவங்களாம் கெட்ட பசங்க. அப்படி தானே? என்ன சத்தம் வர மாட்டேங்குது? அவங்கள பார்த்தா பயப்படுறீங்க, அவங்கள பார்த்தா விலகி போகிறோம். கரெக்டாக?
உங்களுக்குள்ளேயே நிறைய பேர் ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, அவங்கள பார்த்தா பயப்படுறோம். ஒரு காலத்தில் அவங்க உங்கள் ஃப்ரெண்டாக இருந்தவங்க தானே. மேபி ஒரு 3 இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரே ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்கப்போ அவங்க என் ஃப்ரெண்டாக இருந்தாங்க சார். இப்போ அந்த ட்ரக்லாம் எடுத்ததுக்கப்புறம் எங்களெல்லாம் ஒதுக்கிடுறாங்க சார், அவங்க கூட நாங்கள் பழகிறதே இல்லை சார். அப்புறம் அவங்க அவங்களை தனிமைப்படுத்துகிறோமா இல்லையா? ஏன் தனிமைப்படுத்துகிறோம்? சதம் சொல்லுங்கள். நானும் கற்றுக்க தான் வந்திருக்கேன், உங்ககிட்ட நிறைய விஷயங்கள் நானும் தெரிஞ்சுக்க விருப்பப்படுறேன். ஒன்று சார், அவங்களை ப்ரெடிக்டே பண்ண முடியல சார், திடீர்னு அடிக்கிறாங்க சார், ஐசோலேட் ஆகிட்டாங்க சார், முன்னாடி என் கூட சுற்றிக்கிட்டு இருப்பாங்க சார், இப்போல்லாம் வந்து அவங்க தனியாக ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுருக்காங்க சார். கரெக்டா? அவங்களும் ஹியூமன் பீயிங் தானே, அவங்களுக்கும் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் வேணும்னு நினைப்பாங்கல்ல. கரெக்ட் தானே? ஏன் வந்து அவங்கள மட்டும் நம்ம ஐசோலேட் பண்ணுறோம்? நம்ம மட்டும் இல்லை, சமூகமும் ஐசோலேட் பண்ணுது. சே எக்ஸாம்பிள், உன்னோட ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டு ஒரு ட்ரக் அடிக்ஷனுக்கு ஆளாயிட்டான். இதெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்க. நான் வந்து என்னடா ஒரு ஹைப்போதெட்டிக்கல் சிச்சுவேஷன் சொல்கிறேன்லாம் நினைக்காதீங்க. உங்களுக்குள்ள நிறைய பேருக்கு ட்ரக் யூஸ் பண்ணுற பழக்கங்கள் வந்துடுச்சு. ஆனால் உன்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருந்த பையன் தடுமாறுறான். அப்போ நீ என்ன பண்ணணும்? அவனை அரவணைச்சி போகணுமா, அவனை எதிர்த்து போகணுமா? அவனை எப்படி ஹெல்ப் பண்ணி அவனை வெளியில் கொண்டு வரணும்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் இருக்கீங்களா இல்லையா? உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தர் ட்ரக் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, அவனை அதிலிருந்து காப்பாற்றி கொண்டு வரது உங்களுடைய ஒன்றாவது வேலையா இல்லையா? அதே மாதிரி டீச்சர்ஸும் வந்து ஒரு ட்ரக் அடிக்ஷன் இருக்கிற பையன் தெரிஞ்சால் அவங்கள ஒதுக்கி வைக்க ஆரம்பிக்கிறாங்களா? அதுவுமே ஒரு தப்பான விஷயம் தானே. அவங்கள ஒதுக்கி வச்சா என்ன ஆகும்? இன்னும் வந்து ஐசோலேட் ஆயிடுவாங்க. இன்னும் ஐசோலேட் ஆனால் என்ன ஆகும்? இன்னும் நிறைய எடுத்துக்க ஆரம்பிப்பாங்க. நிறைய எடுத்துக்க ஆரம்பிச்சா என்ன ஆகும்? திருப்பி பொய் பேசணும். அந்த ட்ரக் கிடைக்கிறதுக்கு பொய் பேசணும். பொய் பேசினா அவங்க ஒரு ஷேம் வர ஆரம்பிச்சிடும் பாடிக்குள்ளே. ஐயோ, நம்ம பொய் பேசுகிறோமே, இப்படி தப்பாக இருக்கிறோமேன்னு. அதை மறக்கிறதுக்கு திருப்பி ட்ரக் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. கரெக்ட் தானே? ஒன்றே ஒன்று நீங்கள்லாம் பண்ணணுன்னா, ட்ரக் அடிக்கிற பசங்க யாராவது கூட இருக்காங்க, பொண்ணுங்க கூட இருக்கிறாங்க அப்படின்னா அவங்கள சப்போர்ட் பண்ணி அது கன்சர்ன் பர்சனுக்கு தெரிய வச்சு அவங்களையும் உங்களோட ஒன்றா வச்சு அவங்கள வெளியில் கொண்டு வர்றதுக்கு கூட உங்ககிட்ட ரொம்ப பங்குகள் அதிகம் இருக்குது. அதை கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் நீங்கள். இப்போ நீங்கள் நிறைய அடிக்ஷன் பற்றி பார்த்தீங்க. இப்போ வந்து நம்ம டோபமைன் செக்ரேட் ஆகிறத பற்றி பார்த்தோம். இப்போ சாக்லேட் சாப்பிட்டா ஒரு பேஸ் லைன் இருக்கு வச்சுக்கோங்க. இதுதான் பேஸ். நார்மலாகவே டோபமைன் பாடியில் இருக்கும். ஒரு பேஸ் லைனில் இருந்து ஒரு சாக்லேட் சாப்பிட்டா ஒரு 50 அதிகமாகுதுன்னு வச்சுக்கோங்க. டோபமைன் லெவல் வந்து ஒரு 50 அதிகமாகுது. ஐஸ்கிரீம் சாப்பிட்டா ஒரு 75 அதிகமாகுது. ஆனால் ஆல்கஹால் எடுத்தால் எவ்வளோ அதிகமாகும்? 200 அதிகமாகும். இதே நீங்கள் யூஸ் பண்ணுற கூல் லிப்பு நிறைய பேரில் வருது, என்னென்னமோ பேரில் வருது, சீரகம் மிட்டாய் கூட ஒரு மாதிரி வருதுன்னு கூட சொன்னாங்கல்லாம். இதெல்லாம் எடுக்கிறப்ப எவ்வளோ ஆகுது? 1000 டைம்ஸ் போகுது. இதோடைய டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு புரியுதா? எல்லாருக்குமே ஏதோ ஒரு அடிக்ஷன் இருக்கு. ஏன்னா எல்லாரும் என்னத்தை தேடுறோம்? ஹாப்பினஸை தேடுறோம். நம்ம ஹாப்பியாக இருக்கணும், ப்ளஷர் தான் எங்களுக்கு மெயின் இம்பார்ட்டண்ட்டு அப்படின்னு எல்லாம் ஹாப்பினஸை தேடுறோம். அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒருத்தர் ஹாப்பினஸ் கொடுக்கும். ஒருத்தருக்கு வந்து ஸ்போர்ட்ஸ், நான் விளையாடுறப்ப எனக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருக்கேன் சார், எனக்கு வந்து ஒன்றுமே தெரில, அந்த ஹாப்பினஸ் எனக்கு எங்கேயுமே கிடைக்கல. அப்போ என்ன ஆகும்? டோபமைன் லெவல் ரொம்ப அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். இந்த ட்ரக்ஸ் எடுக்கிறவங்களுக்கு என்ன ப்ராப்ளம்? டோபமைன் லெவல் அளவுக்கு அதிகமாகிறதுனால அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருது. ஆனால் அதோட ப்ராப்ளம் என்ன? இப்போ நீங்கள் ஒரு சாக்லேட் சாப்பிட்றீங்க, பிரியாணி சாப்பிட்றீங்க, ஒரு வீடியோ கேம் விளையாடுறீங்க, அதில் அதிகமாகிற ஒரு 200 அதிகமாகிறதோ 100 அதிகமாகிறதோ பேஸ் லைனுக்கு வந்துட முடியும். ஒரு கேப் கொடுத்தோம்னு என்ன ஆகும்? பேஸ் லைனுக்கு வந்துடும். இந்த பேஸ் லைனுக்கு வராதோடு நிற்காது, கொஞ்சம் கீழே இறங்கும். இந்த கர்வ், இந்த ஸ்ட்ரெயிட் லைன் என்னது? இந்த பக்கம் ப்ளஷர், இந்த பக்கம் பெயின். நீங்கள் சாக்லேட் சாப்பிட்டா ப்ளஷர் அதிகமாகுது, அதனால் வந்து டோபமைன் அதிகமாகுது. அது குறையிறப்ப கொஞ்சம் கீழே இறங்கிடும். இந்த பேஸ் லைன் விட்டு கீழே இறங்கிடும். அப்போ என்ன ஆகும்? ஏதோ ஒரு வருத்தம். சாக்லேட் சாப்பிட்டு முடிக்கிறப்ப ஐயோ இன்னொன்று இருந்தால் நல்லா இருந்திருக்குமே. ஒரு பிரியாணி சாப்பிட்றப்ப ஐயோ நாளைக்கு எப்போ பிரியாணி கொடுப்பாங்க. புரியுதா? அது வந்து நார்மலை விட கொஞ்சம் கீழே இறங்கிடுது. எப்போ? நம்ம சாக்லேட் ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட்றப்ப. ஆனால் இதே ட்ரக் அடிக்கிறப்ப என்ன ஆகுது?
ஆல்கஹாலோ ஸ்மோக்கோ ட்ரக்கோ எடுக்கிறப்ப ரொம்ப கீழே போயிடுது. அந்த பேஸ் லைனை விட ரொம்ப கீழே போகிறது. இந்த பேலன்ஸ் என்னது? இது பெயின், இது ப்ளஷர். ப்ளஷர் அதிகமாகிறதுக்காக டோபமைன் மேலே போகுது, ஆனால் கீழே இறங்குறப்ப பெயின் ரொம்ப அதிகமாகிடுது. இப்போ இந்த ட்ரக் அடிக்ஷன் என்ன ப்ராப்ளம் ஆகுது? பெயின் ஓவராக ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா டோபமைன் லெவல் அளவுக்கு அதிகமாக கம்மியாயிடுச்சு. புரியுதா இல்லை உங்களுக்கு? இந்த டோபமைன் லெவல் அளவுக்கு அதிகமாக கம்மியாகிறதுனால பெயின் ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. உடனே என்ன வேணும்? அவங்களுக்கு பெயின் போகணும். உங்களுக்கு ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு போகிற பெயின் வந்து உடனே சரியாயிரும். ஏன்னா ரொம்ப கொஞ்சம் தான் கீழே போயிருக்கு, அது டக்குன்னு மேலே வர்றதுக்கு பாடி கோப்பப் பண்ணிக்கும். ஆனால் இந்த ட்ரக் எடுத்து வர பெயின் வந்து அவ்வளோ டக்குன்னு மேலே வராது. அப்போ திருப்பி அவங்களுக்கு ட்ரக்கு தேவைப்படும். சரி, ஏன் சார் எங்ககிட்ட வந்து இதை பற்றி பேசுகிறீங்க? எங்கள் அப்பா கூட வீட்டில் எடுத்துக்கிறாரு, எங்கள் அப்பா கூட வீட்டில் எல்லாம் இதெல்லாம் யூஸ் பண்ணுறாரு, அவரெல்லாம் பற்றி நீங்கள் யாரும் கேட்க மாட்டேங்கிறீங்க, எல்லா இடத்துலையும் தான் விற்கிறாங்க, எதுக்காக எங்ககிட்ட மட்டும் இதை பற்றி பேசுகிறீங்க அப்படின்னா, உங்கள் டீனேஜ் பிரெயின், உங்கள் பிரெயின் வந்து இன்னும் டெவலப் ஆகி முடியல. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு 24 இயர்ஸ் 25 இயர்ஸ் வரலும் பிரெயினோட டெவலப்மெண்ட் வந்து முடியல, இன்னும் நடந்துகிட்டு இருக்கு. அதில் முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடி இருக்க ஒரு ஏரியா ப்ரீஃப்ரான்டல் கார்டெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் சயின்ஸில் படிச்சிருப்பீங்க. ப்ரீஃப்ரான்டல் கார்டெக்ஸ் தான் வந்து நம்ம பாடியில் நிறைய விஷயங்களை டிசைட் பண்ணுறது. ஒரு டெசிஷன் எடுக்கணுமா, ப்ரீஃப்ரான்டல் கார்டெக்ஸ். அதே வந்து ஒரு இதை யூஸ் பண்ணணுமா, ஒரு ஒரு இம்பல்ஸ் கண்ட்ரோல் பண்ணணுமா, நான் இதை அவனை அடிக்கணும்னு நினைக்கிறேன், ஆனால் நான் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னாலும் ப்ரீஃப்ரான்டல் கார்டெக்ஸ் தான் வேலை செய்யணும். அதே மாதிரி வந்து எமோஷனல் ரெகுலேஷன்ஸ், நம்ம ஒரு நாள் ஓவராக ஹாப்பி ஆகிறது, ஓவராக அன்ஹாப்பி ஆகிறது, அதெல்லாம் பேலன்ஸ் பண்ணுறது வந்து இந்த ப்ரீஃப்ரான்டல் கார்டெக்ஸ். இப்போ நான் ஒரு ட்ரக்கை எடுத்தேன்னா என்னை போலீஸ் அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறது வந்து ப்ரீஃப்ரான்டல் கார்டெக்ஸ். நம்ம ட்ரக் ஒருத்தன் அடித்தோம்னா நம்ம ஜெயிலுக்கு போயிட்டு லைஃப் லாங்காக ஜெயிலில் இருக்கணும்னு ஆகலாம் அப்படின்னு சொல்கிறது ப்ரீஃப்ரான்டல் கார்டெக்ஸ். இந்த ப்ரீஃப்ரான்டல் கார்டெக்ஸ் அதுதான் லாஸ்ட்டாக டெவலப் ஆகிறது பிரெயினில். இந்த லாஸ்ட்டாக டெவலப் ஆகிறது வந்து ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொன்று இருக்குது, லிம்பிக் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. இந்த லிம்பிக் சிஸ்டம் இந்த டீனேஜில் ரொம்ப அதிகமாக வேலை செய்யும். இந்த லிம்பிக் சிஸ்டம் என்ன? ப்ளஷர் கொடுக்கறது. ப்ளஷர் நம்ம நார்மலாக ஒரு சாக்லேட் சாப்பிட்டா ஒரு அடல்ட்டுக்கு வர ஹாப்பினஸை விட டீனேஜர்ஸ்க்கு வர ஹாப்பினஸ் ரொம்ப அதிகம். அதே தான் ட்ரக்ஸுக்கும். அந்த லிம்பிக் சிஸ்டத்தையும் ப்ரீஃப்ரான்டல் கார்டெக்ஸையும் கனெக்ட் பண்ணுற அந்த கனெக்ஷன்ஸ் எதுவுமே டெவலப் ஆகலை உங்களுக்கு. இப்போ என்ன ஆகும்? இந்த வயசில் எதுக்காவது நீங்கள் அடிக்ட் ஆகுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இதெல்லாம் தெரியாது. எடுத்தால் பிரச்சனை வருங்கிறது தெரியும், ஆனால் உங்களால் அதை உணர முடியாது. போலீஸ் அரெஸ்ட் பண்ணுங்கிறது தெரியும், ஆனால் உணர முடியாது. ஒருத்தனை இம்பல்சிவாக பண்ண தான் தோணும். ஆமாம், அவன் நமக்கு தப்பு பண்ண அடிக்கணும், அவ்வளோதான் தோணுமே ஒழிய அடித்தா அவனுக்கு வந்து மண்டை உடையலாம், அவன் டெத்தே ஆகலாம், அது மாதிரிலாம் உங்களுக்கு உணர தெரியாது. போர் அடிக்கிறணும் இல்லை ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக போகுதா? இன்ட்ரெஸ்டான இது இன்ட்ரெஸ்ட்டுங்கிறத விட உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அஃபெக்ட் ஆகிறப்ப நீங்கள் எவ்வளோ இதெல்லாம் புரிய வச்சு அவங்கள கொண்டு போகணுங்கிறதுக்கு தான் இந்த ஐடியாவே. இது ரொம்ப சீரியஸான விஷயம் தான். ஏன் வந்து உங்களுக்கு கொஞ்சம் இனிஷியலாக கொஞ்சம் பிரியாணிலேருந்து வந்தேன்னா உங்களுக்கும் ஈஸியாக புரிய ஆரம்பிக்கணும். ஸோ இந்த இம்பல்ஸ் கண்ட்ரோல் உங்களுக்கு இல்லாமல் இருக்கும், டெவலப் ஆகாமல் இருக்கும். சரி, ஓகே. இந்த ஐஸ்கிரீமோ சாக்லேட்டோ உங்களைய பிரெயினை ஒன்றும் அஃபெக்ட் பண்ணாது. ஒன்லி டோபமைன் செக்ரீட் ஆகும், இதாகும். பட் ஆனால் ட்ரக்ஸ் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி டெவலப் ஆகாமல் இருக்க ஒரு பிரெயினை பெர்மனண்ட்டாக டேமேஜ் பண்ணிடும். ஏன்னா வளர்கிறப்ப தானே டேமேஜும் பண்ண முடியும். ஸோ பெர்மனண்ட்டாக உங்கள் பிரெயினை டேமேஜ் பண்ணி விட்டுரும். ஸோ டீனேஜ் இயர்ஸில் அதனால தான் வந்து அடிக்ஷனுக்காக ரொம்ப நிறைய ஸ்கூலில் அவேர்னஸ் கேம்ப்லாம் வைக்கிறது, கிளாஸஸ்லாம் வைக்கிறது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பெர்மனன்ட் டேமேஜ் ஆகிறதுனால உன்னோட ஐக்யூ லெவல் கம்மியாயிரும், மற்றவங்களோட நீ மிங்கிள் பண்ணுறதுலாம் ரொம்ப கம்மியாயிரும், உன்னை ஐசோலேட் பண்ணிப்ப. இந்த ஐசோலேட் பண்ணிக்கிறனால யாராலும் மிங்கிள் ஆக தெரியாது, ஒரு சோஷியலாக உனக்கு ஒரு கேதரிங்கில் பேச தெரியாது. இது ஒரு பெர்மனன்ட் டேமேஜ் ஆகி போயிடும்.